வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்குமே ஒரு சொந்த வீடு, வீட்டு மனை வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ரீமா இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற கோயம்புத்தூர்ல ஒரு மெயினான ஒரு இடத்துல இடம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா முடியாது மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு. ஆனா அதுவே ஒரு சூப்பரான ஒரு இடத்துல ஃபியூச்சர்ல நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா முடியும். ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான வீடியோ தான் இது. சோ அந்த ப்ராஜெக்ட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ நம்மளுடைய சரவணம்பட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே ஐடி பார்க் தான் சொல்லுவோம். அந்த ஐடி பார்க்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்க்கு உள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு செம்ம சைட் இருக்கு. அந்த சைட் தான் நம்மளுடைய மாயனோட விருட்சம் கிராண்ட் சைட். சோ பாக்குறதுக்கு லே அவுட் வந்து செம்மையா இருக்குங்க. உள்ள வந்ததுமே நீங்க செம்ம இம்ப்ரெஸ் ஆயிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ உள்ள சைட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ இப்போ நம்ம சைட்டோடைய லேஅவுட்டுக்கு வந்து வந்துட்டோம். சோ லேஅவுட் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சோ எந்த அளவுக்கு கிராண்டா இருக்குன்னு சொல்லிட்டு சைடோட பேக் சைடுல நீங்க பார்க்கும்போதே தெரியும். ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு இடத்துல தான் நம்மளுடைய லேண்ட் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. சோ சிட்டி பேஸும் இருக்கணும், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மனசுக்கு பீஸ்ஃபுல்லாவும் இருக்கணுங்கிற மாதிரி தான் எல்லாருமே இப்ப லேண்ட் வந்து விரும்பி வாங்குறீங்க. சோ அந்த மாதிரி ஒரு லேண்ட் தான் நம்மளுடைய இந்த ஒரு மாயனோட ப்ராஜெக்ட். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி லேஅவுட்ல உங்களுக்கு கிட்டத்தட்ட 40 ஃபீட்டுக்கு ஒரு அகலமான ரோடு வசதி கொடுத்துருக்காங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா மெயினா இதை சொல்லணும்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ஏக்கர்ஸ் லேண்டுங்க இது டோட்டலா. இதுல 20 ஏக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் லேண்டாவும், கிட்டத்தட்ட 30 ஏக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெசிடென்டல் லேண்ட்ஸாவும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்பேசியஸான ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. பிளஸ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேண்ட் வாங்குறோம்னா கண்டிப்பா நமக்கு ஒரு 3 விஷயம் இம்பார்ட்டண்டா வேணும். ஸோ ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ரோடு. ஸோ அது வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் கிட்டத்தட்ட 40 ஃபீட்ல இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தண்ணிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்காக என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுடைய அத்திக்கடவு தண்ணி வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா நார்மலாவே நமக்கு கிடைக்கும். பிளஸ் உங்களுக்கு போர்வெல் வாட்டர் சப்ளைஸும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டாவது முடிஞ்சிச்சா. தேர்டு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கரண்ட் வேணும். ஸோ அந்த கரண்ட்டுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா சோலார் ஸ்ட்ரீட் லைட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு இந்த 3 பிரச்சனையுமே இல்லை. ஸோ நீங்க ஃபியூச்சர்ல ஏதாவது சேல் பண்றீங்கன்னா கூட வாங்குற ரேட்டை விட நீங்க டபுளா ட்ரிபிளா நீங்க வந்து தாராளமா எதிர்பார்த்து நீங்க வந்து இந்த பிளாட்ஸை வந்து வாங்கி புக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சைட் தான் இது. அண்ட் பிளஸ் உங்களோட குழந்தைங்க வந்து ஜாலியா விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக சில்ட்ரன் பிளே ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான ப்ராஜெக்ட் தாங்க இது. நான் சொன்னேன் இல்லையா இங்க வந்து சூப்பரான ஒரு அழகான பார்க் இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த பார்க்குக்குள்ள இருந்து தாங்க நான் வந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ நீங்க பேக் சைட் வியூ பார்க்கும்போது தெரியும். ஸோ ரொம்ப ஸ்பேசியஸா கொடுத்துருக்காங்க அண்ட் ரொம்ப அழகா இருக்கு இந்த பார்க்கு. ஸோ சில்ட்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல வந்து என்ஜாய்மெண்ட் பண்றதுக்கு, ஸோ வாக்கிங் போறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு இடத்த ரொம்ப பெரிய ஒரு கிரவுண்டு பில்ட் பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுற்றிலும் வந்து இயற்கை வசதி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா மெயினா சில்ட்ரன்ஸ்க்கு இன்னொரு விஷயம் இம்பார்ட்டன்ட் ஸ்டடீஸ். ஸோ அதுக்காக இங்க நியர்பைலயே முக்கியமான காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்குங்க. காலேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு குமரகுரு இருக்கு, அதுக்கப்புறம் எஸ்என்எஸ் இருக்கு, கேஜி இருக்கு. ஸோ இந்த மாதிரி மெயினான காலேஜஸ் எல்லாமே வந்து இருக்கு. ஸ்கூல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மான்செஸ்டர், ஐன்ஸ்டீன் அண்ட் விவேகம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்என்எஸ் அகாடமி. ஸோ இந்த ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க அவைலபிள் இருக்கு. அண்ட் டான் பாஸ்கோ கூட இருக்கு. இங்க ஒரு 10 மினிட்ஸ் ஒரு டிஸ்டன்ஸ்லயே நீங்க வந்து போயிடலாம். நான் சொன்ன எல்லா ஸ்கூல்ஸுமே காலேஜஸுமே நீங்க ஒரு 10 நிமிஷம் டிராவல்லயே ரீச் பண்ற மாதிரி தான் நம்மளோட சைட் மெயினான ஒரு இடத்துல வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. சைட் பத்தின மேக்ஸிமம் டீடைல்ஸ் எனக்கு தெரிஞ்ச டீடைல்ஸ் எல்லாமே நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இன்னும் தெளிவா விளக்கத்தை சொல்றதுக்கு நம்மளோட சைட் மேனேஜர் மிஸ்டர் பாலா சார் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்காங்க சார். சோ ஓவரால் நான் டீடைல்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். இருந்தாலும் நீங்க தெளிவா சொன்னீங்கன்னா நம்மளோட மக்களுக்கு இன்னும் நல்லா டீடைலா புரிஞ்சுக்குவாங்க. ஓகே மேடம். கண்டிப்பா நான் சொல்றேன். எல்லா டீடைல்ஸ் சொல்றேன். அது என்ன கோயம்புத்தூர்ல ஒரு முக்கியமான ஒரு டவுன்ஷிப் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரவணம்பட்டி ஏரியாங்க. கண்டிப்பா. சரவணம்பட்டி ஏரியால பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஐடி பார்க் அங்கதான் இருக்குங்க. அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 lakh பீப்புள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதே மாதிரி சரவணம்பட்டி ஐடி பார்க்ல இருந்து ஒரு 5 மினிட்ஸ் டிராவல்ல பாத்தீங்கன்னா நம்ம சைட் இங்க நம்ம கொடுத்துருக்காங்க. பேர் பாத்தீங்கன்னா விருட்சம் கிராண்ட் அப்படிங்கிற பேர்ல நம்ம ஒரு 50 ஏக்கர்ல இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 20 ஏக்கர் வந்து ஃபார்ம் லேண்டா கொடுத்துருக்காங்க. மீதி 30 ஏக்கர் பாத்தீங்கன்னா டிடிசிபி வித் ரெரா அப்ரூவலோட ரெசிடென்ஷியல் பிளாட்டா கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப் டு சரவணம்பட்டி வரைக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்பரேஷன் லிமிட் வந்துருச்சுங்க. ஸோ அதுக்கு அடுத்த ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ள பாத்தீங்கன்னா அடுத்து வந்து கார்பரேஷனுக்குள்ள இன்க்ளூட் பண்றதுக்கு மாஸ்டர் பிளான்ல கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. ஸோ இப்போ இதுல 2 விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ நம்ம இந்த மாதிரி பஞ்சாயத்துல இருக்கும்போதே நம்ம வாங்குறதுனால நமக்கு வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கைட்லைன் வேல்யூ ரொம்ப கம்மியா தான் இருக்குங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல இடம் வாங்குறோம் அப்படின்னா நமக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் செலவு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதே போக இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம், நாளைக்கு சப்போஸ் நம்ம இது இந்த ஏரியா வந்து நம்ம கார்பரேஷனுக்குள்ள இன்க்ளூட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா
எப்பவுமே கார்பரேஷனுக்குள்ள இருக்கிற லேண்டுக்கு வந்து வேல்யூ அதிகமாயிட்டே தான் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா அப்படிங்கிறப்ப நாளைக்கு கார்பரேஷன்ல இன்க்ளூட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த லேண்டோட வேல்யூ அதிகமாகும். சோ இந்த ரெண்டு விஷயம் முக்கியமான விஷயம். இந்த இடத்துல வந்து நம்ம கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லுவேன். சோ இப்ப இருக்க மிடில் கிளாஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது தான் ஒரு மெயின் தாட்டா இருக்காங்க. ஏன்னா யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க லேண்ட் வேல்யூ இந்த அளவுக்கு அதிகமாகும்னு சொல்லிட்டு. சோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ப்ராஜெக்ட் நம்ம நிறைய இடத்துல ப்ராஜெக்ட் போட்டிருக்கோம் இல்லைங்களா? சோ அந்த அளவுக்கு இந்த ஒரு ப்ராஜெக்ட் எவ்வளவு வேல்யூபிளா இருக்குங்கிறது நீங்க சொல்லிருங்க. கண்டிப்பா. அதான் நான் இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இது சரவணம்பட்டிக்கு இருந்து ஒரு 5 to 10 minutes டிராவல்ல இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. ப்ராஜெக்ட்டோட அமெனிட்டிஸ் நீங்க ஏற்கனவே சொல்லிருப்பீங்க. பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல ஒரு கிராண்டான ஆர்ச் ஒன்னு கொடுத்திருக்கோம் வித் சிசிடிவி செக்யூரிட்டியோட கொடுத்திருக்கேன். பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு வைடான தார் ரோடு 40 ஃபீட் தார் ரோடு 2 பக்கமே பாத்தீங்கன்னா வாக்கிங் ட்ராக்கோட கொடுத்திருக்கேன். ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க்கும் நாங்க கொடுத்திருக்கேன். நீங்க பாத்திருப்பீங்க. அது போக பாத்தீங்கன்னா சோலார் எல்இடிங்க. உள்ள பாத்தீங்கன்னா இபி கனெக்ஷன் உள்ள கொண்டு வந்துட்டேங்க. இப்ப சார் டோட்டலா 50 ஏக்கர்ஸ்ல வந்து நீங்க சைட் போட்டிருக்கீங்கன்னு சொன்னீங்க. அத பத்தி ஃபுல்லா டீடைல்ஸ் எல்லாமே நீங்க சொல்லிருங்க சார். ஓகே மேடம். அதாவது சொன்ன மாதிரி இது 50 ஏக்கர்ல டெவலப் பண்ணிக்கிற ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு சிக்னேச்சர் ப்ராஜெக்ட்னு சொல்லலாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 20 ஏக்கர் வந்து நாங்க ஃபார்ம் லேண்டா கொண்டு வந்திருக்கோங்க. முன்னாடி 30 ஏக்கர் பாத்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் பிளாட்டா கொண்டு வந்திருக்கோங்க. இதுலயும் இந்த 30 ஏக்கர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 ஃபேஸ் பை ஃபேஸா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயரே பாத்தீங்கன்னா ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 வந்து நாங்க சக்சஸ்ஃபுல்லா ஒரு 90% ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. இதுல பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வீடே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியுங்க. இப்போ ஃபேஸ் 3 வர்க் பின்னாடி போயிட்டு இருக்குப்பா உங்களுக்கு தெரியுங்க. இப்போ 3 ஃபேஸ் சொன்னீங்களே சார் டோட்டலா எவ்வளவு சைஸ் எவ்வளவு பிளாட்ஸ் இருக்கும் சார்? மொத்தமா 300 பிளாட்ஸ் இதுல கொடுத்திருக்காங்க. 300 ஆமாங்க. அதாவது என்னன்னா நாங்க ஒரு அப்ரூவல் வந்த உடனேவே நாங்க வந்து சேல் ஸ்டார்ட் பண்ணிருங்க. சோ கஸ்டமர்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டி பாத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த டெவலப் பண்ற ஸ்டேஜ்லயே வந்து பார்த்தாங்கன்னா உங்களுக்கு நிறைய சாய்ஸ் இருக்கு. அதாவது நார்த் ஈஸ்ட் பிளாட் இல்ல கார்னர் பிளாட் எடுக்கிறவங்களுக்கு வந்து நிறைய சாய்ஸ் இருக்கு. ஆமாங்க. ஓகே. பின்னாடி டேங்க் கூட இப்போ பில்ட் பண்ணிருக்கீங்க. ஆமாங்க சார். அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு போர்வெல்க்கு வந்து ஓவர் டேங்க் பில்ட் பண்ணிருக்கீங்க. பக்கத்துலயே நல்ல தண்ணிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம்பு உள்ளே கொண்டு வந்துட்டங்க. அதாவது நார்மலா ஒரு பஞ்சாயத்துல இருந்து உள்ள தண்ணி கனெக்ஷன் கொண்டு வரதுன்னா உங்களுக்கு உள்ள ஒரு 30-40 வீடு இருந்தா தான் கொண்டு வருவாங்க. பட் அந்த வேலையை நாங்களே பண்ணி கொடுத்தறதுனால அதாவது தண்ணி கனெக்ஷன் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். பஞ்சாயத்துல வந்து ரொம்ப ஈஸியா இருக்குங்க. நம்ம உள்ள வர கஸ்டமர்ஸ்க்கு வந்து தண்ணி பிரச்சனை இருக்காது. கண்டிப்பா சார். சோ மெயினான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஆமாங்க. ஆமா. இவ்ளோ ஃபியூச்சர்ஸோட வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஸ் வந்து அமைச்சு கொடுத்திருக்கீங்க. சோ அதோட பிரைஸ் அப்படிங்கிறது மிடில் கிளாஸ் வாங்குற மாதிரி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களா? ஆமாங்க மேடம். அதாவது என்னன்னா இன்னைக்கு சரவணம்பட்டி சரௌண்டிங்ல எடுத்துட்டீங்கன்னா அதாவது ஐடி பார்க் சரௌண்டிங்ல எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு சென்டோட ரேட் பாத்தீங்கன்னா 15 to 16 lakhs போயிருச்சுங்க. பட் அதுல இருந்து எக்ஸாக்ட்டா ஒரு 5 to 10 minutes டிராவல்ல இருக்கிற நம்ம சைட்டோட ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 8.25 lakhs கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ஃபார்ம் லேண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5.40 தாங்க. அதாவது நார்மலா ஃபார்ம் லேண்ட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான அமெனிட்டிஸும் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. பட் எங்க ஃபார்ம் லேண்ட்ல பாத்தீங்கன்னா அதாவது ஒரு டிடிசிபி லேஅவுட்ல என்னென்ன அமெனிட்டிஸ் பண்ணிருக்கிறோமோ எல்லா அமெனிட்டிஸுமே வந்து ஃபார்ம் லேண்ட்லயே கொடுத்துருங்க. பாத்தீங்கன்னா வைட் தாரோட கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ட்ரீ அவென்யூங்க எல்இடி சோலார் எல்இடி கொடுத்துருக்கோம். பிளஸ் இபி கனெக்ஷன் உள்ளே எடுத்து கொடுத்துருங்க. ஸோ ஃபார்ம் லேண்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 5.40 lakhsங்க. ரெசிடென்ஷியல் பிளாட்டோட ரேட்னு பாத்தீங்கன்னா 8.25 lakhsல கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே சார். வீடு கூட இப்ப கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆமா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபேஸ் 1ல பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வாங்கி வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 3 வீடு கிட்ட வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சார் எல்லாரனாலயும் ஃபுல் கேஷ் கொடுத்து இந்த லேண்டோ இல்ல வீடோ வந்து வாங்க முடியாது இல்லீங்களா? சோ அதனால லோன் ப்ராசஸ் நீங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமாங்க மேடம். அதாவது பாத்தீங்கன்னா நாங்க டிடிசிபி அப்ரூவல் வாங்கின உடனே பாத்தீங்கன்னா லீடிங் பேங்க்ஸ் எல்லாத்துலயுமே வந்து ப்ராஜெக்ட் அப்ரூவல் வாங்கி வச்சிருங்க. EPFன்னு சொல்லக்கூடிய ப்ராஜெக்ட் அப்ரூவல் வந்து பாத்தீங்கன்னா HDFC, IDBI, LIC, PNB இதுல இந்த மாதிரி லீடிங் பேங்க்ஸ் எல்லாத்துலயுமே ப்ராஜெக்ட் அப்ரூவல் வாங்கி வச்சிருங்க. சோ கஸ்டமர்ஸ் வந்து இடம் பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சதுன்னா லேண்ட் லோன் போறாங்கன்னா லேண்ட் லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். இல்ல நான் வீடு கட்டணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அப் டு 85% வரைக்கும் ஹோம் லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களோட ஸ்கோர் பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ஆமா அவங்க ப்ரொஃபைல் செக் பண்ணிட்டு லேண்டுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு 70% வரைக்குங்க. ஹோம் லோன் அப்படின்னா அப் டு 85% வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சப்போர்ட் எல்லாமே வந்து நாங்களே எங்களுடைய ஸ்டாஃபே வந்து அவங்களுக்கு எல்லா கைடன்ஸ் சப்போர்ட் எல்லாமே நாங்க பண்ணி கொடுத்துருங்க. சோ அவங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து அலையணுங்கிற அவசியம் கிடையாது. கண்டிப்பா வெளிய போய் இதுக்காக தேடணும்னு அவசியம் கிடையாது. சோ வாங்க வந்தா நம்மளே வந்து பாத்தீங்கன்னா லோன் அரேஞ்ச் பண்ணி இடமும் வந்து பாத்தீங்கன்னா ஆமாங்க. ஆமாங்க. ஓகேங்க சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்றதுன்னு ஒரு முடிவுல தான் இருக்காங்க. சோ அப்படி இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஏன் பெஸ்டான ஒரு ப்ராஜெக்ட்டா இருக்கும்? அது இல்லாம இதுல இன்வெஸ்ட் பண்றதுனால என்ன ப்ராஃபிட் அப்படிங்கறத நீங்களே சொல்லிடுங்க. ஓகே மேடம். அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர்ல இடம் வாங்குறவங்க பத்தி கோயம்புத்தூர் மக்கள் மட்டும் கிடையாதுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. பாத்தீங்கன்னா திருப்பூர், சேலம், ஈரோடு இங்கிருந்து வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா NRIs நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. சோ கோயம்புத்தூர் வந்து இன்னைக்கு அந்த அளவுக்கு ரொம்ப வேகமா டெவலப் ஆயிட்டு இருக்கிற ஒரு சிட்டிங்க. இது போக பாத்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட்ல எக்ஸ்க்ளூசிவா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரவணம்பட்டி ஐடி பார்க்ல இருந்து இல்ல சரவணம்பட்டி ஜங்ஷன்ல இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு 5 to 10 minutesல ரீச் ஆகக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. அமெனிட்டிஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குவாலிட்டியா ரொம்ப சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 அப்படி டெவலப் பண்ணிருக்காங்க. நீங்க ஃபேஸ் 1 வந்து பாத்தீங்கன்னா நாங்க லாஸ்ட் இயர் டெவலப் பண்ணங்க. எங்களோட பழைய வீடியோஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க ஃபேஸ் 1க்கு ஃபேஸ் 3க்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 lakh வந்து நம்மளுக்கு இப்போ வந்து அப்ரிசியேஷன் ஆயிருக்குங்க. அதிகமா இருக்குங்க. சென்டோட ரேட் வந்து அதிகமா இருக்கு.
ஸோ ஃபேஸ் 1ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1 இயர்க்குள்ளேயே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு 1 லட்ச ரூபா அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்குங்க. Profit வந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா 1 லேக் வந்து அப்ரிசியேஷன் ஆயிட்டு இருக்கு இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்குங்க. ஸோ அதனால இந்த ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு கண்டிப்பா ஒரு 2 to 3 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சென்ட்டுக்கு வந்து ஒரு 3 to 4 lakhs வந்து அப்ரிசியேஷன் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா ஒரு மினிமல் பட்ஜெட்ல ஃபியூச்சர்ல ஒரு நல்ல வேல்யூல இருக்கக்கூடிய ஒரு கண்டிப்பா. சைட்ஸா இது இருக்கும். கண்டிப்பா. ஓகே சார். ரொம்ப தெளிவான விளக்கத்தை நம்ம எல்லாரும் பாக்குற மாதிரி எல்லாருக்குமே வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. சோ ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. அதாவது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நாங்க எங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வந்து இங்க கீரனத்தம், மத்திப்பாளையம் இந்த ஏரியால Okay, மட்டும் okay. இல்லாம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவில்பாளையம் சரௌண்டிங்லயும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குங்க. ஸோ ஒரு கஸ்டமர்ஸ் ஒரு ப்ராஜெக்ட்டை பார்க்கணும் அப்படின்னு வந்தாங்கன்னா மினிமம் ஒரு 10 ப்ராஜெக்ட்ஸ் தான் அவங்க சுத்தி பார்க்க முடியும். அதுல அவங்களுக்கு எது சூட்டபிள் அப்படிங்கிற பார்த்து அவங்க பெஸ்ட்டா ஒரு ப்ராஜெக்ட் வந்து அவங்க சூஸ் பண்ண முடியுங்க. ஓகே. சோ இந்த ப்ராஜெக்ட் பிடிக்கலைன்னா இன்னொரு ஆப்ஷன்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கஸ்டமர்ஸ்க்காக கொடுத்துட்டு இருக்காங்க. சோ எந்த சைட் வேணாலும் அவங்க புக் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. ஓகேங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ Thank you, மச். நம்ம வீடியோவோட ஃபைனல் எண்டுக்கு வந்துட்டோம். சைட் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நம்மளோட சைட் மேனேஜர் வந்து உங்களுக்கே சொல்லியிருப்பாங்க. நீங்க கேட்டிருப்பீங்க. இன்னும் நிறைய டீடைல்ஸ் வேணும்னா ஸ்க்ரோலிங்ல வந்து நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ கால் பண்ணி நீங்க வந்து டீடைல்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாம். ஒரு அழகான சைட்டு அண்ட் ஃபியூச்சர்ல நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா கண்டிப்பா உங்களுக்கு பார்த்ததுமே பிடிக்கக்கூடிய ஒரு இடமா இந்த இடம் இருக்குன்னு நான் வந்து 100% சொல்றேன். ஏன் பார்த்தீங்கன்னா நானே வந்து விசிட் பண்ணி ஃபுல் அம்யூனிட்டிஸும் அண்ட் ஃபெசிலிட்டிஸும் நான் பார்த்தேன். ரொம்ப அழகா இருக்கு. உண்மையாலுமே ஒரு இடம் வீடு கட்டி நிம்மதியான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்றதுக்கு இந்த இடம் வந்து கண்டிப்பா சூட் ஆகும். பிளஸ் நிம்மதி மட்டும் பத்தாதுங்க, நமக்கு பணமும் தேவையில்லையா? ஸோ ஃபியூச்சர்ல ஒரு நல்ல வேல்யூ ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கும் இந்த ஒரு சைட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்ல ஒரு மினிமல் பட்ஜெட்ல மிடில் கிளாஸ் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் ஒரு நல்ல இடத்துல நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஸோ பேலன்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.